ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனிதா ஜெகன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் க்ரோ பண்ண கீரை வச்சு எப்படி மசியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் கடையில் கீரை வாங்குறீங்க இல்லையா, ஸோ அந்த கீரை எடுத்துகிட்டு எல்லா லீவ்ஸையும் பிரிச்சுக்கோங்க. மேலே மட்டும் 2 லீவ்ஸ் விட்டுடுங்க. இப்போ இந்த சிறுகீரை பார்த்தீங்கன்னாக்கா இது ரூட்டோடவே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா லீவ்ஸையும் எடுத்த பிறகு ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி போட்டு வச்சுக்கோங்க. இப்போது எல்லா தண்டுலையும் மேலே மட்டும் 2 லீவ்ஸ் மட்டும் விட்டுட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஒரு பாட்டில் கம்போஸ்ட் அண்ட் பாட் சாயில் மிக்ஸ் பண்ண அந்த மிக்சரில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஓட்டை போட்டு நட்டுட்டே வாங்க. கொஞ்சம் கேப் விட்டு எல்லாமே நட்டுட்டே வாங்க. ஸோ இப்போ இந்த தண்டுலலாம் முதலே ரூட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக சீக்கிரமாக க்ரோ ஆகிடுது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் நட்டுட்ட பிறகு நீங்கள் தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 1 வீக்கில் நல்லாவே சூப்பராக க்ரோ ஆகிடுச்சு இது. ஏன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம கடையில் வாங்குற கீரை அப்படியே ஆஞ்சிட்டு நம்ம அப்படியே தூக்கி போட்டுருவோம். ஆனால் அது தூக்கி போடாமல் நீங்கள் இப்படியே போட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா 2 தடவை உங்களுக்கு நல்லா நீங்கள் கீரை சாம்பார் இல்லைனா மசியல் அந்த மாதிரிலாம் செய்யலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்படியே க்ரோ பண்ண விட்டீங்கன்னாக்கா ஃப்ளவர்ஸ் வரும். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்த பிறகு நீங்கள் வந்து சீட்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதை காய வச்சிட்டிங்க அப்படின்னா இதுலேருந்து சீட்ஸ் வரும். நீங்கள் சீட்ஸ் கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயருக்கு நீங்கள் புதுசாக ஒரு செடி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2 to 3 வீக்ஸ் நல்லா க்ரோ ஆகிடுச்சு. ஸோ இப்போ என் ஹஸ்பண்ட் தான் இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் லீவ்ஸ்லாம் ஒன்று நீங்கள் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் கையால் கூட பிரிச்சிக்கலாம். நீங்கள் பிரிச்சுட்டு இன்னும் அப்படியே வச்சிங்கனாக்கா அதுலேருந்து இன்னும் லீவ்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து 2 தடவை அந்த மாதிரி நல்லா பண்ணலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். எனக்கு நம்ம ஒரு கட்டு தான் வச்சேன், நல்லா நிறைய வந்திருக்கு. இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண சிறுகீரை வச்சு எப்படி ஒரு சிம்பிளான மசியல் செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு பேனில் 4 சின்ன வெங்காயம் 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்தது சாப் பண்ண ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம கீரையெல்லாம் நல்லா கழுவிட்டு அதையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே வாங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் புளி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. புளி பேஸ்ட் எப்படி வீட்டிலே செய்யலான்ற அந்த லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க. இப்போ 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து மண் சட்டியில் வச்சு மசிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ கீரையை நல்லா மசிச்சிட்ட பிறகு நம்ம அதை தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு நான் இங்கே ஒரு தாளிப்பு கடாயில் கொஞ்சோண்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அப்புறமா சின்ன வெங்காயம் 1 எடுத்து நல்லா சாப் பண்ணது அதையும் ஆட் பண்ண நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எல்லாம் நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம கீரை மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதில் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்முடைய கீரை மசியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching. Like and subscribe. Remember to hit that bell button to get notified.